நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆதிகிட்ட வந்து உண்மையெல்லாம் சொல்றதுக்காக பாட்டி, லட்சுமி அதுக்கடுத்து நம்ம தமிழ் இருக்காங்கல்ல 3 பேருமே கிளம்பி பாரதி வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கே போயிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். பார்த்தா பாரதியோட பாஸாவே வந்து நம்ம ஆதி தான் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம தமிழ் இருக்காங்கல்ல, தமிழ் வந்து லட்சுமி கிட்ட வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி எனக்கு வந்து அப்பாவை பார்க்கணும் போலே இருக்குது. அம்மா தான் வந்து அப்பாக்கிட்ட பேசக்கூடாது அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து அப்பாவை பார்க்கணும் போலே இருக்குது. எனக்கு வந்து பழைய அப்பா வேணும். அப்பா கிட்ட போய் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் அதெல்லாம் வேண்டாம், உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா சாமி ஆடிடுவா, பேசாமல் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி நாளைக்கு தான் அம்மா வேலைக்கு போயிடுவாங்கள்ல, போயிட்டு சாயங்காலம் தானே வருவாங்க. அதுக்குள்ளே நம்ம போய் அப்பா எங்கே இருக்கான்னு ஃபோன் போட்டு கேட்டு அவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீ ஆசைப்பட்ற, எங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து குடும்பமாக இருந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் ஆசையாக தான் இருக்குது. சரி உங்களை சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து இவங்களுக்கு கால் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க. ஆதிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணவொடனே யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் தான்ப்பா பாரதியோட அம்மா பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா என் பொண்ணுக்காக நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வீட்டுக்கு வந்து நீ மன்னிப்பு கேட்க வந்த, இருந்தாலும் என் பொண்ணு வந்து கொஞ்சம் கோவப்பட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? யாராக இருந்தாலுமே அந்த இடத்துல இருந்தால் அவங்களுக்கு கோவம் வரத்தானே செய்யும். அவங்க பொண்ணு பேசுனதில் எந்த தப்புமே இல்லை, தப்பு எல்லாம் என் மேலே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைப்பா, நீ வந்து விளையாட்டுக்கு ஏதோ பண்ணியிருக்க, அது அப்படி நடந்துருச்சு. சரி விடு, நடந்தே நடந்து போச்சு. நான் வந்து உங்களை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னையவா, என்ன எதுக்கு நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஐயோ என்னடா இப்படி கேட்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து சொல்கிறாங்க. ஏன்பா நாங்கள்லாம் உங்களை பார்க்கக்கூடாதா, எங்களெல்லாம் நீ பார்க்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே ஆதி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பக்கத்தில் வந்து பாட்டியும் தமிழ் இருக்காங்க. சிரிக்கிறாரு சிரிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அப்போனா சக்ஸஸ் தான் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. ஓகேம்மா, நாளைக்கு உங்களுக்கு வந்து அட்ரஸ் அனுப்புகிறேன். நான் வந்து ஆஃபீஸில் இருப்பேன், என்னை ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து அட்ரஸ் கொடுக்குற மாதிரி தான் காட்டுறாங்க. அட்ரஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஜாலி, நாளைக்கு வந்து அப்பாவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து மறுநாள் காலையிலே கிளம்பி பாரதி வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம தமிழ், பாட்டி, லட்சுமி எல்லாருமே 3 பேருமே சேர்ந்து ஆட்டோவில் ஏறி இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரங்கிட்ட கேட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போகிற மாதிரி தான் கேட்டுறாங்க. அதாவது ஆதியோட ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே வந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் இறங்கினோடனையும் இவ்வளோ பெரிய ஆஃபீஸாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆமாம் இது அம்மா வேலை பார்க்குற ஆஃபீஸ் மாதிரி தெரியுதே அப்படி சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, உங்கள் அப்பா இந்த அட்ரஸ் தான் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே தெரியலை, அதான் எனக்கும் டவுட்டாக இருக்குது. சரி வாங்க உள்ளே போய் வந்து அப்பா கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா ஆதி வந்து அங்கிட்டு இங்கிட்டு ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா இவங்க 3 பேருமே வந்து பாரதி கிட்ட வந்து வசமாக மாட்டிக்கிறாங்க. ஆமாம் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, நான் வேலை பார்க்குற ஆஃபீஸில் உங்களுக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பாட்டி வந்து ஐயோ திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிருது. ஏய் பாரதி, ஒரு ஆர்டருடி, சாப்பாடு ஆர்டரு, அதான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாப்பாடு ஆர்டரா? உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இந்த கம்பெனியில் யார் இருக்கான்னு தெரியலையே. ஆமாம் யார் அது அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பாட்டி வந்து அதை வந்து நீ லட்சுமி கிட்ட கேளு, லட்சுமி தான் இந்த ஆர்டர் பிடிச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லட்சுமி வந்து மாட்டி விட்டுறாங்க. லட்சுமி வந்து மனசுக்குள்ளே யோசிக்காங்க. பாட்டி அத்தை கடைசி நேரத்தில் வந்து என்னை மாட்டி விட்டீங்களே, இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது வந்து பாரதி இங்கே வேலை பார்க்குற ஒரு தம்பி தான் வந்து ஆர்டர் கொடுத்தாங்க, அதான் இந்த அட்ரஸை கொடுத்தாங்க, கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஆனது ஆகிப்போச்சு, கொடுங்க அந்த சாப்பாட்டை கொடுங்க, அவரோட ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் ஃபோன் போட்டு அவர்கிட்ட வந்து இந்த சாப்பாடை கொடுத்துட்டு உங்களுக்கு சேர வேண்டிய காசை நான் வாங்கி தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், நாங்களே போய் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஆஃபீஸில் யார் எங்கே வேலை பார்ப்பா, நீங்கள் என்னத்தை தேடுவீங்க, கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா நம்ம ஆதி வந்து அந்த இடத்துல ரவுண்ட்ஸ் வராங்கல்ல, அவங்க வந்த இடத்துல வந்து இவங்களை ஃபேமிலியாக வந்து பார்த்துடுறாங்க. ஐயையோ அப்பா வேறு வாராரே, வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து பயந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து தமிழ் வந்து கண்ணை காட்டிடுறாங்க. வராதிங்க, அம்மா வந்து கோவப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவர் வந்து அந்த இடத்துல தனியாக போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. சரி பாரதி, நீ இங்கேயே இரு சரியா, நாங்கள் போய் பார்த்து கொடுத்துக்குறோம், நீ வேலையை பாரு பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து ஆதியை பார்க்க வந்துடுறாங்க. ஆதியை வந்து பார்க்க வந்தோடனே சாரிப்பா, வீட்டில் வந்து என் பொண்ணு ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டா, மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா மறுபடியும் எதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நான் எப்போயே மறந்துட்டேன், சரி விடுங்க. சரி நீங்கள் ஏதோ கேட்டரிங்கெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க, சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ஆமான்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை வாங்கி வைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்து வந்து நம்ம தமிழ்கிட்ட கேட்குறாங்க. என்ன பாப்பா இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு போகலையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இல்லை அங்கிள், நான் இன்றைக்கி போகலை, இன்றைக்கி லீவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி எதுக்கு என்னை இங்கிட்டு வர சொன்னீங்க, அம்மா திட்டுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து கேட்காங்க. ஆமாம், அம்மா வேறு வந்து உங்களை பிடிக்காது, பிறகு உங்களை தான் பார்க்க வந்திருக்கோன்னு சொல்லிட்டா, அப்புறம் அவளை தான் சாமி ஆடிடுவாங்க, அதான் தனியாக வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி இனிமேல் உங்கள் அம்மாவுக்கு தெரியாமே நம்ம மீட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க வந்து பேசிட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.